இப்போ 1994ல பிறந்தவங்களுக்கு சக்ஸஸ் டைம் அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல கிடைக்கும்? 27 வயது அப்படிங்கிறத யவன காலம்னு சொல்லுவோம். இந்த 1994ல பிறந்தவங்களுக்கு இந்த யவன காலம் முடியணும். ஒரு 27 1/2 வயசு டூ 28 வயசுல தான் இவங்களுக்கு கரெக்டான கரியர் லைனே கிடைக்கும். பார்ட்னர் எந்த மாதிரி அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் மேம்? ஸோ 94ல பிறந்தவங்களுக்கு பார்ட்னர் எப்படி அமைஞ்சா நல்லா இருக்குங்கிறத விட இவங்க எப்படி இருந்துட்டா மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். 30 வயது கடந்துமே இன்னுமே திருமணம் நடக்காம இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பரிகாரம் ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் மேம்? இந்த தோஷம் நீங்கி இவங்களும் திருமணமாகி திருமணம் ஆனவங்க கூட திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா பழனி முருகனை வழிபடணும். பழனி முருகனை வழிபடும் பட்சத்தில் திருமணம் அப்படிங்கிறதும் சீக்கிரமாகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். இப்போ 94ல பிறந்தவங்களுக்கு ஒரு பொதுவாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இந்த வயசில் பிறந்தவங்க இந்த ஹெல்த் இஷ்யூஸோட தான் பிறந்திருப்பாங்க. இல்லை கொஞ்சம் வருஷத்தில் வந்திருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 1994ல பிறந்தவங்களுக்கு ப்ரொலாங்டாக ஒரு பக்தி பிளஸ் நேர்லனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ வந்து மேம் நம்ம வருட அடிப்படையில் இந்த 1994ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் பார்க்குறோம் மேம். பொதுவாகவே 1994ல பிறந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் மேம்? அவங்க பொதுவாக இந்த சமுதாயத்தில் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமாங்க? நல்ல கணக்கு போட தெரியும். ஸோ மனிதர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, கரெக்டாக கால்குலேட் பண்ணுவாங்க 1994ல பிறந்தவங்க. இதுக்கு காரணம் புதன். இந்த வருடம் பிறக்கும்போது புதனுடைய வலு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போது ரொம்ப ஒரு சாதுரியமான ஒரு சாமர்த்தியமான பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். நல்ல பேச்சு திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப இன்னோசென்ஸ். என்ன கணக்கு பண்ண தெரிஞ்சாலும் தன்னை ஒருத்தர் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சாலுமே ஏமாறுவாங்க. தனக்கு பிடித்தவர்களாக இருக்கும்போது என்ன வேணாலும் செய்வாங்க. இதுதான் இவங்களுடைய கோர் கேரக்டராக இருக்கும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். மெட்டீரியலிஸ்டிக்கா ரொம்ப இருக்க மாட்டாங்க. பணம் பண்ணணும், பணம் சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருந்தாலும், பணமா ஒரு மனுஷனான்னு பார்க்கும்போது, மனுஷன தான் சூஸ் பண்ணுவாங்க. வயதுக்கு மீறின மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இப்பதான் ஒரு 30, 31 வயசுல இருப்பாங்க. ஒரு 50 வயது நபருக்கான மெச்சூரிட்டி என்னவோ, அது வந்து இவங்க கிட்ட இருக்கும். இந்த 1994ல பிறந்த மேக்ஸிமம் ஆஃப் பெண்களே ஆண்களா தான் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்கட்டும், சம்பாத்தியமா இருக்கட்டும். இந்த 2 விஷயத்திலயும் பெண்களே ஆண்களுடைய ரோல்ஸ நெறைய பேர் எடுத்து பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ 1994ல பிறந்தவங்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது எந்த மாதிரி அவங்களுக்கு வேலை அமைப்பு எடுத்துக்கிட்டா அதில் சக்ஸஸ் ஆயிருவாங்க? வேலை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட துறையில் அவங்க இருந்தால் நல்லா இருக்குங்க? இப்போ இந்த 1994 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிரகங்கள் வருடாந்திர பெயர்ச்சி அடைஞ்சுக்கிறாங்க. எப்பவுமே இந்த 4 கிரகங்கள் தான் வருடாந்திரமா பெயரக்கூடிய கிரகங்கள். அதுல சனி மகரத்துல இருக்கிறாரு. கேது மேஷத்திலயும், ராகு துலாம்லயும் இருக்கிறாங்க. இந்த இயரோட செகண்ட் ஹாஃப்ல கேது மேஷத்திலயும், ராகு துலாமுக்கும் பயிற்சி ஆயிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேது ரிஷபத்திலயும், ராகு விருச்சிகத்திலயும் இருக்கிறாங்க. குரு உட்கார்ந்திருக்கிறது துலாம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆன ஜனவரி டூ ஜூன் புதனும் குருவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சனியுடைய வலுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இந்த புதன், சனி சம்பந்தப்பட்ட தொழில்களுக்குள்ள 1994ல பிறந்தவங்கள்ல ஜனவரி டூ ஜூன் மந்த்ல பிறந்தவங்க, முதல் 6 மாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அப்ப சனி, புதன் அப்படிங்கிறவங்கன்னா என்ன குறிப்பாங்க? ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத குறிப்பாரு சனி. கஷ்டப்பட்டு வேலை செய்றது, 8 மணி நேரம் பார்க்குற வேலைய 10 மணி நேரம் பார்க்குறது, 4 பேரோட வேலைய சேர்த்து ஒருத்தரே பார்க்குறது. இதுதான் இவங்களோட ஜாப் நேச்சரா இருக்கும். 94ல பிறந்தவங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இந்த நேச்சர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. புதனுடைய தொழில் என்னதுன்னா, அறிவாற்றல், பெயர், புகழ் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து வேலை மூலமா அடையிறது. அ பேச்சாற்றல், நல்ல நினைவாற்றலும் இருக்கும், பேச்சாற்றலும் இருக்கும். நகைச்சுவை அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீடியாலே இருக்கிறாங்கன்னா கூட, ஒரு நகைச்சுவை சம்மந்தப்பட்ட ரோல்ஸ் அப்படிங்கிறத இவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ இந்த 2 கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களா இருக்கும்போது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ள கண்டிப்பா இவங்க போவாங்க. ஏன்னா புதன் ஐடிக்கு காரகமான கிரகம். ஐடில ஆட்டோமேஷன் டெஸ்டிங், டெவலப்பர்ஸ் இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து இவங்க சூஸ் பண்ணுவாங்க. டாக்டர்ஸும் இருப்பாங்க. செவ்வாயுடைய வலுவும் நல்லா இருக்குது. அதுல குறிப்பா ஆர்த்தோ டாக்டர்ஸ் இருப்பாங்க. சனி வலுத்ததுனால ஆர்த்தோ டாக்டர்ஸ் நெறைய இருப்பாங்க. ஆர்த்தோல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு நெறைய இருக்கும். நெறைய ஸ்கின் டாக்டர்ஸும் இந்த 1994ல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதுவும் போக ஒரு ரைட்டரா இருக்கலாம், அட்வர்டைசரா இருக்கலாம், ஜர்னலிஸ்ட்டா இருக்கலாம். இவங்கலாம் புதன் சம்மந்தப்பட்ட தொழில பண்றவங்க. அவங்க இதுல அதிகமா இருப்பாங்க. எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேர் உழைப்ப நம்பி வேலை செய்றவங்களும் இருப்பாங்க. இந்த ஆயில் மில்ல வேலை செய்றவங்க, டெக்ஸ்டைல்ல வேலை செய்றவங்க, பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்றவங்க, ஹவுஸ் மெய்ட்ஸு, பளு தூக்கி வேலை செய்றவங்க, இவங்க எல்லாருமே இந்த 94ல பிறந்ததுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. இப்போ ஜனவரி டூ ஜூன்ல பிறந்தவங்களுடைய வேலை நம்ம சொன்னோங்க. அதே மாதிரி இப்போ ஜான்வரி டூ ஜூன்ல பிறந்தவங்க பிசினஸ் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்திருந்தா சக்ஸஸ் கிடைக்குமா? 1994ல ஜான்வரி டூ ஜூன்ல பிறந்தவங்களுக்கான தொழில் அமைப்பு என்னென்ன? துலாம்ல குரு இருக்கிறாரு. அப்போ ஃபினான்ஸ் பத்தின நாலேட்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். நெறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் ட்ரேடிங் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு செகண்ட் இன்கம்க்கான ஒரு பிசினஸா மாத்திக்கணும்.
சில பேர் அத கோர் பிசினஸாவே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து 94ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜான் டூ ஜூன்ல பொறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்கள்லாம் அயர்ன், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அதன் மூலமா நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பெயிண்ட் டீலர்ஷிப், ஆயில் டீலர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணலாம். அறிவ வந்து முதலீடா வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்கா இருக்கலாம். ஒரு மேடை பேச்சாளரா இருக்கலாம், பட்டிமன்ற பேச்சாளரா இருக்கலாம், ஜோதிடரா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களையுமே இவங்க கண்டிப்பா பண்ணலாம். இன்னொரு குறிப்பான ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னா மேன் பவர். ஸோ மேன் பவர் சப்ளை அப்படிங்கிற பிசினஸ் இவங்க பண்ணாங்க அப்படின்னாலும், அதன் மூலமா நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாவே இரும்பு, எண்ணெய், பெயிண்ட் இந்த மாதிரியான பெட்ரோல், திரவம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வச்சு இவங்க ஒரு தொழில் பண்ணும்போது, டீலரா இருக்கலாம், மேனுஃபேக்சரரா இருக்கலாம், இல்ல அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணும்போது, இவங்களுக்கு அந்த தொழில்ங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையுது. 1994ல ஜூலை டூ டிசம்பர்ல பிறந்தவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க எந்த துறையில சக்சஸ் ஆவாங்க? 1994ல ஜூலை டூ டிசம்பர்ல 2 கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கு. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு கேது. ராகுவுமே துலாம்க்கு பெயர்ந்துடுறாரு. கேது மேஷத்துக்கு வந்துடுறாரு. மேஷத்துல கேது அதிகமான உச்ச பலன அடைவாரு. கேதுவுக்கு உச்சமோ, ஆட்சியோ கிடையாது. அந்த கேதுவுடைய பலம், ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அந்த மேஷ வீட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ சூரியனும் கேதுவுமே கரெக்ட்டா இந்த ஜூலை டூ டிசம்பர் 1994ங்கிற பீரியட்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்போ இந்த சூரியன், கேதுவுடைய வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா அமையும். 1994ல செகண்ட் ஹால்ஃப்ல பொறந்தவங்களுக்கு ஏனோ ஐடி அவ்வளவா செட் ஆகாது. இவங்க ஒரு வேள ஐடி, கம்ப்யூட்டர் சயன்ஸே படிச்சிருந்தாலும், ஏன்டா வேலைக்கு போறோம் அப்படின்னு ஐடி செக்டார்க்குள்ள போயிட்டுருப்பாங்க. அவங்க கூட தன்னுடைய வேலைய ஒரு நான் ஐடி ஜாபா மாத்திக்கலாம். ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெக்ரூட்டரா மாத்திக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு மேனேஜ்மென்ட் அல்லது லீடர்ஷிப் ரிலேட்டட் பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். டீம் லீடர் ஆகலாம். டாப் டயர் மேனேஜர்லேருந்து டீம் லீடர் வரைக்கும் கூட இவங்க ஆயிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வேலைகள ஒரு ரோல்ஸ ஐடியோ, நான் ஐடிலயோ இவங்க சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில இவங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா போகும். கேது அப்படிங்கிற பட்சத்தில சித்தா டாக்டர்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறது வந்து கேது. அதே மாதிரி ரீசர்ச் பிளானட் கேதுன்னு சொல்லுவோம். பிஹெச்டி பண்றது, ஆர்&டில இருக்கிறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார்ல எந்த கம்பெனியில வேணாலும் இருக்கிறது. இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து இவங்களுக்கு சூட் ஆகும். இப்ப ஜூலை டூ டிசம்பர்ல 1994ல பிறந்தவங்களுக்கு பிசினஸ் செக்டார் அப்படிங்கிறது எந்த செக்டார் எடுத்தா நல்லா இருக்கும் மேம்? ஸோ ட்ரேடிங். இவங்களுக்குமே ட்ரேடிங் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஆன் தி ஹோல் 1994ல பிறந்தவங்க ட்ரேடர்ஸா இருக்கலாம். தசாபுத்திய பார்த்துக்கிட்டு. ரொம்ப மோசமான தசாபுத்தி நடக்குதுன்னா மட்டும் மினிமல் இன்வெஸ்ட் பண்ணணும். மித்தபடி இவங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆ ட்ரேடிங் இன் த சென்ஸ் அது ஆன்லைன் ஃபினான்ஷியல் ட்ரேடிங்கா இருக்கலாம். கோல்டு ட்ரேடிங்கா இருக்கலாம். கோல்டு ஸ்மித்தா இருக்கலாம். கோல்ட மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள இவங்க பரவலா பண்ணும்போது நல்லாருக்கும். இத ஒரு பாசிவ் இன்கம்மா கூட இவங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி கேது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப நல்லா போகும். ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றது, பெயிண்டிங் பண்றது, அத ஒரு பிசினஸ் ஆக்குறது, கைவினை பொருட்கள் செஞ்சு விக்கிறது, இந்த மாதிரியான பிசினஸஸ் பண்ணும்போது இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. 1994ல பிறந்தவங்களுக்கு சக்சஸ் டைம் அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல கிடைக்கும் மேம்? இவங்க வந்து இந்த வருஷம் பிறந்தாங்க நமக்கு தெரியும். இவங்க இந்த வருஷத்துல ஜெயிச்சுருவாங்க. இந்த காலகட்டத்துல இவங்க ஒரு ஸ்டேபிள் ஆயிருவாங்கன்னா இப்ப சொல்லலாம் மேம். 27 வயது அப்படிங்கிறத யவன காலம்னு சொல்லுவோம். இந்த 1994ல பிறந்தவங்களுக்கு இந்த யவன காலம் முடியணும். ஒரு 27 1/2 வயசு டூ 28 வயசுல தான் இவங்களுக்கு கரெக்ட்டான கரியர் லைனே கிடைக்கும். சரி இந்த இடத்துல உட்காந்துட்டோம். நம்ம ஃபியூச்சர்ல இத பண்ண போறோம். இப்படி இப்படி போனா நம்ம சக்சஸ் ஆயிக்கலாம். அந்த சக்சஸ் கரியர்ல சக்சஸோ, ஃபேமிலில சக்சஸோ, ஒரு மனுஷனா அவங்க ஜெயிக்கிறதோ, இது எல்லாமே ஒரு 27 1/2 வயசுக்கு மேல தான் இவங்களுக்கு படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு 2, 3 வருஷம் அந்த பாத்துல தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் ஒவ்வொரு வருடமே ஏறுமுகமா போகும். இவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது அப்கிரேட் ஆயிட்டே வரத இவங்க கண்கூடா பார்க்கலாம். இப்ப 1994ல பிறந்தவங்களுக்கு ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? அவங்களுக்கு பார்ட்னர் எந்த மாரி அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் மேம்? ஸோ 94ல பிறந்தவங்களுக்கு பார்ட்னர் எப்படி அமைஞ்சா நல்லாருக்குங்கிறத விட, இவங்க எப்படி இருந்துட்டா மேரேஜ் லைஃப் நல்லாருக்கும்னு சொல்லலாம். இவங்க தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்துக்கணும். ஏன்னா பார்ட்னர பொறுத்த மட்டும் சுக்கிரன் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால, அவங்களுக்குன்னு ஒரு கோடு போட்டு வச்சுட்டு அதுலேருந்து வெளில வரமாட்டாங்க. இவங்க ஹஸ்பண்டா இருந்தாலும், இவங்க ஒய்ஃப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இவங்க ஒய்ஃபா இருந்தாலும், இவங்களுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ன்னு வந்துட்டா பயங்கர எமோஷனல் ஆயிருவாங்க. கரியர விட்டுருவாங்க, பேரண்ட்ஸ விட்டுருவாங்க. தன்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு, அந்த பார்ட்னர் நம்மள கவனிக்கல. நம்ம சொன்ன மாரி நடந்துக்கலன்னு நெனச்சு, அதையே ஒரு கோர் ப்ராப்ளமா இவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாம, மேரேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத உணர்ந்து, பார்ட்னர சில விஷயங்கள்ல அக்செப்ட் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அப்படின்னா, மேரேஜ் லைஃப் ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப 94ல திருமணம் ஆகாம இன்னுமே சில நபர்கள் இருக்காங்க மேம். 30 வயது கடந்துமே இன்னுமே திருமணம் நடக்காம இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பரிகாரம் ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் மேம்? கண்டிப்பா. 1994ல பிறந்த நெறைய பேரு இப்போ வரைக்குமே மேரேஜ் ஆகாம இருக்காங்க. இதுக்கு காரணம் சனியுடைய பிளேஸ்மெண்ட் தான்.
மகரத்துல ஆட்சியா இருக்கிறாரு. ஸோ கடக சிம்ம லக்னத்துல நீங்க பொறந்துட்டீங்கனாலோ, மகர கும்ப லக்னத்துல நீங்க பொறந்துட்டீங்கனாலோ, விருச்சிக லக்னத்துல பொறந்திருந்தாலோ, கண்டிப்பா திருமண தடை தாமதம் இருக்கும். தனுசு லக்னத்துல பொறந்திருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருந்துட்டு, குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால திருமணத்த தடை தாமதப்படுத்துவாரு. மீன லக்னத்துல பொறந்திருந்தா 11ஆம் இடத்துல சனி ஆட்சி ஆயிட்டு, 2 திருமண யோகத்த குடுத்துட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனைய ட்ரபிள்சம்ஸ கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இந்த சனியுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஓவராலா ஒரு செக் அப்படிங்கிறத மேரேஜ் லைஃப்ல 94ல பிறந்தவங்களுக்கு வைக்குது. இந்த தோஷம் நீங்கி இவங்களும் திருமணமாகி, திருமணம் ஆனவங்க கூட திருமண வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா, பழனி முருகன வழிபடணும். பழனி முருகன வழிபடும் பட்சத்துல, திருமணம் அப்படிங்கிறதும் சீக்கிரமாகும். திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். பழனி முருகன பொதுவா எல்லாரும் ராஜ அலங்காரத்துல பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் இவங்க ஆண்டி குலத்துல பார்க்கறதுங்கிறது நல்லது. ஏன்னா சிம்ப்ளிசிட்டிய குறிக்கக்கூடிய பிளானட் சனி. சனியாலயும், செவ்வாயோடையும் வரக்கூடிய தோஷங்கள், திருமண தடைகள இந்த பழனி ஆண்டவர், ஆண்டி குலத்துல இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் பரிபூர்ணமா நிவர்த்தி செய்றாரு. ஸோ இவர போய் 94ல பிறந்தவங்க பார்த்து வழிபடும் பட்சத்துல, திருமணம் சம்பந்தப்பட்ட சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது. இப்ப 94ல பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து அவங்க செய்தால் அவங்களுக்கு அது லாபம் அதிகரிக்குங்க? ஸோ 94ல பிறந்தவங்களுக்கு கோல்ட விட கூட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு தனக்கு சுத்தமா ஆகாத சுக்கிரனுடைய வீட்ல தான் இருக்கிறாரு. இவங்க கோல்டு வாங்கணும்னு பிளான் பண்ணா, பிளான் மட்டும் தான் பண்ணுவாங்க. அத எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அல்லது ஏதோ ஒரு தங்கத்த வாங்கிட்டாங்கனாலும், அது ஒரு சரியில்லாத நேரத்துல திரும்பி குடுத்து, செய்கூலி, சேதாரம்ங்கிற விஷயத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாங்கக்கூடிய கோல்டு வந்து எந்த பெனிஃபிட்டையும் குடுக்காது. அப்போ ஷேர்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல், அயர்ன், ஸ்டீல்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பூமி யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ மண், மனையில இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது இவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்த பெற்றுத்தரும். இப்ப 94ல பிறந்தவங்களுக்கு ஒரு பொதுவா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இந்த வயசுல பிறந்தவங்க இந்த ஹெல்த் இஷ்யூஸோட தான் பிறந்திருப்பாங்க. இல்ல கொஞ்சம் வருஷத்துல வந்திருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? 1994ல பிறந்தவங்களுக்கு ப்ரொலாங்டா ஒரு ஜாயிண்ட் டிசீஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன மாதிரியான ஜாயிண்ட் டிசீஸா வேணா இருக்கலாம். குருவும் துலாம்ல இருக்கிறதுனால அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸா கூட இருக்கலாம். ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம். அல்லது ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு உடல் அசதி, சோர்வு காரணமா வரக்கூடிய உடல் வலிகளா இருக்கலாம். இவங்கள பார்த்தீங்கனாலே வயசு கம்மினாலே பாடி எல்லாம் பெயினா இருக்கு அப்படிம்பாங்க. எதுக்கு அவங்களுக்கு பெயினா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திச்சா கூட உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் மகரத்துல உள்ள சனி தான். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு ஒரு ப்ரொலாங்டா ஒரு ப்ராப்ளமாவே இருக்கும். ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சினா அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, ஏதாவது ப்ராப்ளம் ரியலிஸ்டிக்கா இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் இவங்கள இந்த தொந்தரவுல இருந்து காப்பாத்தும். இப்ப நம்ம பார்த்த பதிவு கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.